ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் இருக்காங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஏற்றம் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பில் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இறையறலால் கிட்டும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஃபியூச்சரில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், அல்லது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள்.